ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே இடையில போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாங்க. சிஎஸ்கே அணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது சீசன், அதாவது 2024, 25, 26 3 சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிராக வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் அதாவது 2026 பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து அவங்களுடைய பெங்களூரு ஹோம் கிரவுண்டில் விளையாடினாங்க சிஎஸ்கேவை எதிர்த்து. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் முழுசாக பார்த்துலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது கோலியோடைய விக்கெட் வந்து முதல்ல வந்து நம்மளுடைய சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ட்ரை பண்ணார். ஆனால் வந்து அது வந்து பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே சிவம் துபே பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட கேட்சை வந்து திருப்பி அவரே வந்து பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரோஷமாக வந்து ரொம்ப வந்து செலிப்ரேட் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பார்த்தீங்கன்னா கோலியும் அதேமாதிரி செலிப்ரேட் பண்ணி அதை முடிச்சிட்டாரு. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தட்டி அவர் ஒரு 50 ரன்னு, அப்படியே பட்டிதர் ஒரு 48 ரன்னு, அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா 25 பந்துகளில் பார்த்தீங்கன்னா 70 ரன்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேட்சை திருப்பினதே இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டே இருந்தாங்க. இந்த டைமில் வந்து மேட்ச் மொத்தமாக டோட்டலாகவே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, அவருடைய விக்கெட் வந்து விழுந்தது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நோபாலாக மாறிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து சும்மா ட்விஸ்டே நடந்து சும்மா போடு அடின்னு அடித்து தும்சம் பண்ணிட்டார் டிம் டேவிட். அதாவது அவர் 6 அடிச்சதை பற்றி பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்த்துடலாம். அதாவது 20 ஓவரில் பார்த்தீங்கன்னா 250 ரன்கள் வந்து ஆர்சிபி அணி 3 விக்கெட் எடுப்பதற்கு எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், அதாவது என்ன பாடல் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் வந்து ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு காமெடியாக போட்டிருக்காங்களா இல்லை வந்து ஒரு இனவெறியை தூண்டுற மாதிரி போட்டிருக்காங்களான்றது வந்து அது அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தான் தெரியும். என்னென்னா அதுமாரி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா வந்து இன்றைக்கி சிஎஸ்கே ஆர்சிபின்னு மோதினாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியான்னு வரும்போது எல்லாரும் ஒன்றா வராங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுமாரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய கருத்தாக இருந்தது. இது பற்றின கருத்து என்ன சொல்லி நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கும் போது அதே மாதிரி தான் ருத்ராஜும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து மீண்டும் ஒரு சொதப்பியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகலை இந்த வாட்டியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறைந்த தொகைக்கு எடுக்கப்பட்ட சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி 50 ரன்களை வந்து அவர் பூர்த்தி செஞ்சிருந்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா சிவம் துபே ஒரு சின்ன கேமியோ விளையாடினார். பிரசாந்த் வீர் அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா தொடக்கம் கொடுத்துருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து விக்கெட் ஆகிட்டார். ஜேமி ஓர்டன் முதல் மேட்ச்சில் எப்படி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துகிட்டு வந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் விழுந்தது. ஆனால் என்னங்க நீங்கள் ஓப்பனர்ஸ் அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா கடைசியில் சோர்ந்து போயிட்டு உட்காரும்போது ஹெல்மெட்டை கட்டி கீழே போட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஜத் பட்டிதர் ஸ்பின்னருக்கு எதிராக நல்லா அடிப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 100 மத கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சிவம் துபே விளையாடும்போது ஸ்ரேயா சர்மாவை எடுத்துகிட்டே வரல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ருத்ராஜ் தப்பு பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் வந்து பேச பொருளாக மாதிரி இருக்குது. ஆனால் இருப்பினும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் வந்து சிஎஸ்கேக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக யாருமே இல்லைன்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஹெசிலுட் இணைஞ்சாருன்னா அவர் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பும்ரா எப்படி வந்து மும்பைக்கு கொடுக்குறாரோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை அணியில் அந்த மாதிரி ஒரு டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரசிகர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிக்கான அதாவது இந்த போட்டி தோற்றது பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பு நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வீரராக வந்து நான் ஒழுங்காகவே விளையாடலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓர்டன், துபே அவங்களாம் வந்து சிறப்பாக விளையாடிருந்தாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய டாப் ஆர்டர் வந்து ஒழுங்காக விளையாடலை. டிம் டேவிட்டோட விக்கெட் நாங்கள் எடுத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லீகலான பாலாக மாறிடுச்சு, அதாவது நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிதர் அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணியில் வந்து அதாவது எங்கள் டீமில் வந்து நல்ல ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, நல்ல நிலவு வருது. கோலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் இவங்க வந்து நல்லா சிறப்பாக விளையாடுனாங்க. டக் அவுட்டில் நான் உட்காந்து அமர்ந்திருந்து பார்க்கும்போதும், அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்து நான் பார்க்கும்போதும் எங்களுடைய வீரர்கள் 6 அடிச்சது நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டிம் டேவிட்டை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பான ஒரு வீரர், அவர் தான் பெஸ்ட் ஃபினிஷரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து இக்கட்டான சூழல் வந்து இருக்கும்போது அந்த டைமில் நான் வந்து குருணால் பாண்டியாவை அழைப்பேன், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர் கூட தான் நான் வந்து அவர் பந்து வீச சொல்லுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் போட்டியில் வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு ஆவலாக இருக்கோம், எங்கள் டீமில் போய் நல்ல அழகான சூழல் தான் நிலவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிச்சிருந்தாரு. டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா இந்த 6 பற்றி பேசும்போது பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா யார் நீண்ட தூரம் 6 அடிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே போட்டி வச்சுப்போம், அதனால தான் நான் இந்த 6 இந்த அளவுக்கு அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பந்துகள் இதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி முடிச்சிருக்காரு. நம்ம அஸ்வின் அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பேசியிருக்காருன்னு சொல்ல முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து அணியில் இருக்கும்பொழுது என்னை விடுவிப்பாங்களா இல்லை வந்து தக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூழல் நிலவும். அதனால் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். ஆனால் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட அவங்ககிட்ட இருந்தது, நிறைய தொகை இருந்தது. ஆனால் ஆக்ஷனில் வந்து அவங்க ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய தரப்புன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து குருணால் பாண்டியா வந்து ஒரு பந்து வீச்சாளர், அதாவது ஸ்பின் பவுலர் கிடையாது, அவர் வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காரு. அதாவது 2 விக்கெட்டுகளை திருட்டிட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அஸ்வின் அண்ணா ஒரு காமெடியாகவே சொல்லியிருக்காரு. காமெடியாக சொன்னாலும் அது வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் இருந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவுன்சர்கள் இந்த வாட்டி வந்து வீசிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்பின்னராக வந்து பவுன்சர்கள் வீசியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் ஆகும்போது விராட் கோலி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வீரர் வந்து விக்கெட் ஆகுறாங்கன்னா அந்த டைமில் செலிப்ரேஷன் பண்ணுவார். ஆனால் சஞ்சு சாம்சன் விக்கெட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு முகமாக தான் பார்த்தாரு. அடுத்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டெவால் பிரூஸ் மற்றும் தோனி திரும்புவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு சில தகவலும் வெளியாகிட்டு வருது. ஸோ அவங்க திரும்பினாலும் சென்னை அணிக்கு ஒரு நல்ல பலனாகவே இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்புகிறோம். இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.